கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நம்ம காதுல எப்படி கேட்குதுன்னு பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். அந்த சத்தம் நம்ம காதுல எப்படி கேட்கணும் தெரியுமா? இந்த ஜெயிக்கும் போது ஒரு சத்தம் உண்டாகும் தெரியுமா? அது அப்படி கேட்கணும். இதான் விசுவாசம். இவன் என்ன சொல்ற பாத்தீங்களா? எலியா, பெருமழையின் சத்தம் என் காது. பெருமழையின் சத்தம் இரைச்சல். கர்த்தர் என்ன சொல்ற? மழையை கர்த்தர் சொல்ல ஆகும். அப்ப எலியா காதுல அது எப்படி ஒலிக்கு தெரியுமா? அப்படி பெருமழை பெஞ்சா எப்படி சவுண்ட் வரும், அப்படி ஒலிக்குது. எலியாட்ட சொல்ற, நீ போய் போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆனா உண்மையில இன்னும் ஒண்ணும் கேட்கல. மேகமே எழும்பல. மேகம் எழும்புறது ஒரு சின்ன சைன். ஒரு கையளவு மேகம் எழும்புறதுக்கு எத்தனைலாம் ஜெபம் பண்ண வேண்டி இருக்கு. நம்ம அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் ஜெபம் பண்ணி கடைசியில எங்க வருவோம் தெரியுமா? ஒரு அடையாளத்தை அவது காட்டுவரை. ஜனவரி மாசம் நம்ம ஜெபம் எப்படி இருக்கோம்னா, ஏதாவது ஒரு அற்புதம், ஏதாவது ஒரு அற்புதம். 7 முடிஞ்சு இன்னும் 5 தான் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த வருஷத்துல செய்வேங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தையாவது. எலியா மலை மேல ஏறும்போது என்ன சொல்லிட்டு போறார் அப்படின்னா, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அவர் நினைச்சிருப்பாரு, அப்படி சொன்னதும் மழை பொத்து அக்கினி பொத்துன்னு விழுந்தது போல மழையும் உள்ள நேர போய் அப்படி சாஷ்டாங்கமாய் விழுந்து முழங்காலில் தலைப்படு இப்படி பார்த்துட்டே போய் பாரு. ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. என் காதுல மட்டும்தான் சில நேரத்தில் நமக்கு மட்டும் மழை பெய்யறது மாதிரி இருக்கும். ஏதாவது ஃபேன் ஓடிட்டு இருக்கும், சர்ன்னு வரும். என்ன மழை பெய்யுதா? இல்ல இல்ல இல்ல, நமக்கு மட்டும், எலியாவுக்கு மட்டும் கேட்டுட்டு இருக்கு. வாக்கு தத்துவம் நிறைவேறது வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான் அது கேட்கும். உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும்.